Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, ma'am. Yeah, good evening. 1 second, I'll be there. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வி ஆர் நாட் கோயிங் டு டூ எனி திங் நியூ. வேறு எந்த நியூ லெசன் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பட் இதுவரை பண்ணினதுலேருந்து ஐ பிக்ட் அப் கொஸ்டின்ஸ். அது எப்படின்னா பர்டிகுலர் பின் பாயிண்ட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸாக நான் செலக்ட் பண்ணி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஜென்ரலைஸ்டு வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸாக இருந்தால் தட் மே பி ரிலேட்டிவ்லி ஈஸி. பட் பின் பாயிண்ட் பண்ணி இந்த ஃப்ளவர் எப்படி இருக்கும், இந்த பிளான்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக் பற்றி அந்த மாதிரி கேட்கும்போது ஹவு டு ஆன்சர் தட் அப்படிங்கிறது தான் நம்ம வி ஆர் கோயிங் டு டூ டுடே. ஓகே, next week we will be again continuing the CBSE book second chapter human reproduction. next week நம்ம பண்ணுவோம். next week I don't know class இருக்குமா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா week after next we will. அது ப்ராப்ளம் இல்லை, நீங்க போயிட்டு வாங்க, ரீஷெட்யூல் எப்படி பண்றது பண்ணிக்கலாம். அந்த வீக் எனி டே ஃப்ரீயா இருந்ததுன்னா கூட நம்ம சொல்லுங்க சார், நம்ம we can schedule. Yeah, correct. Okay, so I'll share the question paper. ஏன்னா நாங்கள் எவ்ரி கிளாஸ் போது நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸில் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு. நான் எடுத்தது வந்து கொஞ்சம் தான், 25 கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கேன். பட் இட்ஸ் வெரி யூனோ என்ன சொல்கிறது, ஸ்மால் பர்சன்டேஜ் தான் நான் எடுத்திருக்கிறது. so many questions like that are there and it still can be so many can be framed. அதனால நீங்க பார்த்துக்கோங்க, இந்த டயக்ராம்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்கிற நேம்ஸ், நீங்க அந்த தியரியில வர நேம்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், அதெல்லாம் எதையுமே இக்னோர் பண்ணவே கூடாது. ஸோ அதுலலாம் கூட கொஷின்ஸ் வருது. ஸோ அதுக்காகத்தான் ஸ்பெஷலாகவே இன்னைக்கு ஒரு கொஷின் பேப்பர் நான் எடுத்தேன். ஓகே, சரி, நம்ம அதை பார்க்கலாம் இப்போ. தெரியுதா இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் தெரியுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் பார்க்க முடியறதாமா? எஸ் மேம். ஓகே, ஆல் ரைட். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸுக்கு நம்ம we will try to answer. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து this entity is scientifically correct method correctly printed as per the international rules of nomenclature. இது வந்து நாட் ஒன் சாப்டர், நிறைய சாப்டர்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய சாப்டர்லேருந்து எடுக்கலாம் இருக்கு. நான் தான் சொன்னேன், இட்ஸ் only a small percentage of what can be framed or what has actually come in neat அப்படின்னு நான் சொன்னேன். அதனால நான் எடுத்துக்கிறது ஜஸ்ட் என்ன அந்த 1 hour டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய நம்ம once we finish the portion இன்னும் இந்த மாதிரி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் in futureல. This entity is scientifically correctly named, correctly printed as per the international rules of nomenclature and correctly described. இது வந்து மெய்ஸ் 2012ல வந்திருக்கு பாருங்க. E. coli full name Entamoeba coli, commonly, அதாவது கொஸ்டின் என்ன, இதுல வந்து எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, எதோட நேம் வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ இதுல என்ன தெரியுது, இப்போ நீங்க அதுல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய இதோட சயின்டிபிக் நேம் அது அப்படின்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணக்கூடாது. அதுல இருந்து கூட கொஸ்டின்ஸ் வரும், இந்த மாதிரிலாம் கூட கொஸ்டின்ஸ் வருது பாருங்க. E. coli full name Entamoeba coli, a commonly occurring bacterium in human intestine. Felis tigris, the Indian tiger, well protected in Gir forest. Plasmodium falciparum, the protozoan pathogen causing the most serious type of malaria.
Musca domestica, the common house lizard, a reptile. Ma'am, option B, ma'am. Option Felis tigrisa. I'm not sure, ma'am. Okay. Option A. என்னம்மா? Option A. E. coli. ஆப்ஷன் ஏ ஈகோலி. என்ன ஈகோலி வந்து கரெக்ட்ன்றீங்களா நீங்க? ஓ மை காட், என்னடா ஈகோலிங்கிறது ஆக்சுவலி இவங்க கொடுத்துருக்கிறது வந்து தப்பு. இந்த என்டமீபா கோலி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பேத்தோஜெனிக் பாக்டீரியா. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அது ஹியூமன்ல வந்து இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் பை ஃபீக்கல் கான்டாக்ட் அந்த மாதிரி. ஓகே, அது வழியா வந்து அந்த பாக்டீரியா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இட்ஸ் அ பாரசைட். அதனால இவங்க வந்து ஈகாலின்னு ஃபுல் நேம் என்டமீபான்னு கொடுத்துருக்கிறது தப்பு. ஆக்சுவலா அதோட பேர் வந்து ஒன் செகண்ட், எஸ்டரீச்சியா கோலி அப்படிங்கிறது தான். ஈகோலிங்கிறது எஸ்டரீச்சியா கோலி அப்படிங்கிறது. அது வந்து இட்ஸ் அ நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியா தட் லிவ்ஸ் இன் த ஹெல்தி ஹியூமன் பீயிங் இன்டெஸ்டைன். இப்போ நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோம்னா அந்த ஹியூமன் பீயிங்கோட இன்டெஸ்டைனில் இருக்கும். தட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன், அந்த மாதிரி கட் எல்லாம் கட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அது. இட்ஸ் அ நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனே இங்கே தப்பு. என்டமீபா கோலினா அது ஈகோலி கிடையாது. இப்போ கொஸ்டின் என்னன்னு புரியுறது இல்லையா உங்களுக்கு? ஓகே. செகண்ட் வந்து ஃபெலிஸ் டைக்ரிஸ் வந்து இந்தியன் டைகர், பட் இட்ஸ் நாட் ப்ரொடெக்டட் இன் கிர் ஃபாரஸ்ட். கிர் ஃபாரஸ்ட் இஸ் லயன் டைகர் ரிசர்வ். அது தப்பு. நம்ம உங்க இந்தியாவில் வந்து வேற எங்க டைகர் ரிசர்வ் இருக்கு யாருக்கான்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒண்ணு இருக்கே, தெரியுமா யாருக்காவது? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கும் என்ன சம்பந்தம் நீட்டுக்கு அப்படின்னு யோசிக்க கூடாது. கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜும் சேர்ந்து தெரிஞ்சு வச்சுன்னா தப்பொன்னும் கிடையாது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது முதுமலை ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எலிஃபென்ட் பிளஸ் அதுல வந்து டைகரும் இருக்கு. டைகர் ரிசர்வ் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது. பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுங்கிறது அது கர்நாடகா பார்டர். நகர்ஹோலே எல்லாமே கர்நாடகா பார்டர், கர்நாடகா சைடு. அதே சேம் இதில் வந்து இது நம்ம சைடு முதுமலை, அந்த சைடு வந்து நகர்ஹோலே பந்திப்பூர் எல்லாம் அந்த சைடு கர்நாடகா சைடு இருக்கு. ஸோ அது ஒன்று. அண்டு நார்த் இந்தியாவில் வந்து உத்தராகண்டில் வந்து ஜிம் கார்பெட் அப்படின்னு ஒரு டைகர் ரிசர்வ் இருக்குது. தட் இஸ் த பிக்கஸ்ட் இன் இந்தியா டைகர் ரிசர்வ். அடுத்தது வந்து சுந்தர்பன்ஸ்ன்னு வெஸ்ட் பெங்காலில் ஒன்று இருக்கு, கல்கட்டா கிட்ட. ஸோ இதெல்லாம் தான் டைகர் ரிசர்வ். இது வந்து கிர் ஃபாரஸ்ட்ங்கிறது லயன், அது குஜராத்தில் இருக்கு. ஓகேவா? ஸோ அது தப்பு. செகண்ட், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபோரம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ புரோட்டோசோவன் பேத்தோஜன் காசிங் த மோஸ்ட் சீரியஸ் டைப் ஆஃப் மலேரியாங்கிறது கரெக்ட். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபோரம்ங்கிறது இட்ஸ் கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன். சயின்டிஃபிக் நாமன்க்ளேச்சரும் கரெக்டாக இருக்கு, அது கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இப்போ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா மஸ்கா டொமஸ்டிகாங்கிறது அது ஹவுஸ் லிசார்டு கிடையாது, இட்ஸ் அ ஹவுஸ் ஃப்ளை. ஈ இருக்கு இல்லையா, அந்த ஈக்கு பேரு தான் மஸ்கா டொமஸ்டிகா. ஓகே, ஆல்ரைட். செகண்ட் கொஸ்டின், the common characteristic between potato and tomato will be maximum at the level of what? அதாவது எது வரலாம் அவங்க சிமிலரா இருக்கும். இப்போ நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம் இல்லையா, பைலம், ஆர்டர், அந்த மாதிரிலாம் கிளாசிஃபை பண்ணும்போது எந்த லெவல் வர அவங்களோட கிளாசிஃபிகேஷன் அது சிமிலாரிட்டி மெயின்டைன் வரும். அதுக்கப்புறம் தே பிகம் டிஃப்ரெண்ட் அண்ட் தே ஆர் குரூப்ட் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். எது வர அவங்க சிமிலரா இருப்பாங்க டொமேட்டோ அண்ட் பொட்டேட்டோ? மேம்
ஜீனஸ். ஜீனஸ் கரெக்ட். ஜீனஸ் வரல போத் வில் பி சேம். அதுக்கு மேல வந்து ஜீனஸ் வரல அவங்களோட கேரக்டரிஸ்டிக், ஜீனஸ் வரல என்னென்ன காமன் கேரக்டர்ல குரூப் பண்றோமோ அதுல குரூப் ஆவாங்க. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்கா போக போக தே ஆர் குரூப்ட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயிடும். ஓகே, திஸ் அனிமல் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட் வித் இட்ஸ் பர்டிகுலர் டாக்ஸானமிக் கேட்டகரி. அதாவது இப்போ மொஸ்காங்கிறது ஆர்டரா, பிரிமேட்டாங்கிறது ஃபேமிலியா, மொலஸ்காங்கிறது கிளாஸா, டைக்ரஸ்ங்கிறது ஸ்பீசிஸா, இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க ரிஃபர் பண்ணணும். அதான் கொஸ்டின். தட் இஸ் அ கொஸ்டின். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ இல்ல. மஸ்கா இஸ் நாட் ஆர்டர். இதுக்கு வந்து ஆப்ஷன் டி டைக்ரஸ் வந்து ஸ்பீசிஸ், அதுதான் கரெக்ட். நான் மத்ததும் என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. இதுல வந்து ஹவுஸ்ல வந்து மஸ்கா டொமஸ்டிகா வந்து மியூசிடே ஃபேமிலி. ஓகே, மஸ்காங்கிறது வந்து மியூசிடே ஃபேமிலி. அப்புறம் வந்து நம்ம செகண்ட் வந்து இது இது இருக்கு பாருங்க, பிரிமேட்டா வந்து ஆர்டர், ஆக்சுவலா இட்ஸ் நாட் ஃபேமிலி. ஸோ இதனால வந்து கார்டேட்டா, இப்போ நம்ம ஹோமோசாப்பியன்ஸ் எப்படி ஆர்டர்ல வரும், கார்டேட்டா ஃபைலம், அதுக்கப்புறம் மெமாலியா வந்து கிளாஸ், பிரிமேட்டா வந்து ஆர்டர், ஹொமினிடே வந்து ஃபேமிலி, ஹோமோஜீனஸ் சாப்பியன்ஸ் ஸ்பீசிஸ். ஸோ அது தப்பு. அடுத்தது கட்டில் ஃபிஷ். கட்டில் ஃபிஷ் வந்து ஃபைலம் மொலஸ்கா, கிளாஸ் செஃபலோபோடா. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டைக்ரஸ் வந்து ஸ்பீசிஸ், கிங்டம் அனிமாலியா, ஆர்டர் கார்னிவோரா, ஃபேமிலி ஃபெலிடே. ஸோ எது கரெக்ட் சொல்லுங்க? டி டைக்ரஸ் தான் கரெக்ட். தட் இஸ் a species. ஓகே, ஃபாஸ்டா சொன்னா, you want me to repeat this? புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாம்? ரிப்பீட் பண்ணுமா? No, ma'am. Purinj. Purinjது ma'am. Good. All right, we are going to the fourth question. In Bougainvillea, thorns are modification of என்னது? Stem ma'am. Option C. Adventitious கிடையாது. Thorns are modification of stem. Option C. Ma'am, option C ma'am. ஆமா. இப்போ அட்வென்டேஷன்ஸ் சொன்னீங்களே, அட்வென்டேஷன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க பார்க்கலாம். ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ற வெஜிடபிள் எக்ஸாம்பிள் கொடுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ, ஜிஞ்சர், இதெல்லாம் அட்வென்டேஷியஸ் ரூட். ஓகே, போகன்வில்லா ஓட தான்ஸ் வந்து அட்வென்டேஷியஸ் ரூட் கிடையாது. அட்வென்டேஷியஸ்ங்கிறது அடியிலேயே போய் ஸ்டெம் வந்து அப்படியே ரூட்ஸ் விட்டுட்டு அப்படியே போகும், அந்த மாதிரி. அதான் அட்வென்டேஷியஸ். ஆல்ரைட். ஓகே, how many plants among Indigofera, Sheshania, Salvia, Allium, aloe, mustard, groundnut, radish, gram and turnip have stamens with different lengths in their flowers? இப்போ நம்ம வந்து பார்த்ததெல்லாம் ஸ்டேமன் வந்து நிறைய, ஒரு ஸ்டேமன் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். ஸ்டேமன்ஸ் வந்து எல்லாம் ஒரே லென்த்தா இருக்கலாம், டிஃப்ரெண்ட் லென்த்தா இருக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ 10 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10ல எதுக்கெல்லாம் ஸ்டேமன்ஸ் வந்து ஒரே சைஸ்ல இருக்கும், எதுக்கெல்லாம் ஸ்டேமன்ஸ் வேற வேற சைஸ்ல, ஒரு ஃப்ளவர்லயே வேற வேற சைஸ்ல இருக்கும், லென்த்ல இருக்கும் ஸ்டேமன், அந்த மாதிரி இருக்கிறது எத்தனை நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10ல எவ்வளோ, இந்த 10ல எத்தனை
நம்பர் ஆஃப் இதுக்கு பிளான்ஸுக்கு வந்து ஸ்டேமன் டிஃப்ரெண்ட் லென்ஸா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நோபடி. இதுல வந்து மொத்தம் 10 இருக்கு இல்லையா, மொத்தம் 4த்துக்கு வந்து ஸ்டேமன் டிஃப்ரெண்ட் லென்த்தா இருக்கும். அது என்னன்னா பிராக்கேசி அண்ட் லுமேசி, இந்த 2 கேட்டகரி ஆஃப் பிளான்ஸுக்கும் ஸ்டேமன் வில் பி டிஃப்ரெண்ட். அதாவது என்னென்னா டர்னிப், மஸ்டர்ட், ராடிஷ் இது 3 பிராக்கேசி, சில்வியா வந்து லுமியேசி. இந்த 2 டைப் ஆஃப் பிராக்கேசி பிராசிகேசி, இந்த பிராசிகேசிக்கும் லுமியேசிக்கும் ஸ்டேமன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லென்ஸ்ல இருக்கும். ஆல்ரைட். ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கா क्वेश्चंस உங்களுக்குலாம்? நோ மேம். எல்லாமே ஈஸியா வராது இல்ல, இப்படி இல்லாம क्वेश्चंस வரும் பாத்துக்கோங்க. This is not a stem modification. சொல்லுங்க பார்க்கலாம், எது இந்த கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது ஸ்டெம் மாடிஃபிகேஷன் கிடையாது? இப்போ எல்லாமே பிளான்ட் நேம்ஸ் தான் இருக்கு. thorns of citrus, picture of nepenthes, flattened structure of opuntia, tendrils of cucumber. Option B, picture of nepenthes. புரியலமா என்னம்மா? Option B ma'am. ஆப்ஷன் பிங்கிறீங்களா சிங்கிறீங்களாம்மா? B. picture of nepenthes. Yes ma'am. கரெக்ட். picture of nepenthes தவிர பாக்கி எல்லாமே ஸ்டெம் மாடிஃபிகேஷன் தான். picture of nepenthes வந்து என்ன மாடிஃபிகேஷன் சொல்லுங்க? Leaf ஓட டிப் ma'am. Leaf modification, very good, correct. The wheat grain has an embryo with one large shield shaped cotyledon known as? Option B. இல்ல. Option B. Option D is correct. Scutellum. Scutellum correct. பாக்கி எல்லாம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இது வந்து கொலரிசா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a sheath protecting the root. இது வந்து அப்புறம் கொலியோப்டைல் அப்படிங்கிறது sheath protecting the emerging shoot in monocots. மோனோகாட்டிலிடன்ல வந்து வரக்கூடிய எமர்ஜிங் ஷூட்டை ப்ரொடெக்ட் பண்ற ஷீத் வந்து கொலோப்டைல். அப்புறம் எபிபிளாஸ்ட் வந்து சிங்கிள் செல்டு லேயர் ஆஃப் எபிதீலியம். அதாவது அது என்னன்னா which generates gastrulation of all tissues in an aminoid embryo proper. So இதெல்லாமே they are all different things, they are all protecting the, but scutellum தான் wheat embryoல இருக்கு. All right. இப்ப placenta and pericarp are both edible portions in which of this four? எதுல? பனானாவா, பொட்டேட்டோவா, டொமேட்டோவா, ஆப்பிளா? மேம் ஆப்ஷன் சி மேம். எது ஆப்பிளா? சி மேம், டொமேட்டோ. Tomato. Tomato is the right answer. Placenta and pericarp are both edible portion in tomato. Okay. Flowers in China rose are, அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் என்ன, அதை எப்படி நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ மேம். இல்ல, தப்பு. Actinomorphic correct. Actinomorphicங்கிறது is radial symmetry. Ma'am, B ma'am. D zygomorphica. B ma'am. B actinomorphic hypogynous with twisted aestivation. Hypogynous the gynoecium will be on the top of everything, everything will be below that. So that is hypogynous, correct. And twisted aestivation, flower வந்து twisted aestivation ல இருக்கும். So
அந்த சைனா ரோஸோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான். ஓகே, 10th. This is correctly matched with this 3 characteristics. எது வந்து கரெக்டா மேட்ச் பண்ணிருக்குங்க? இங்க 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கு சொல்லுங்க. Maize, onion, tomato, pea. தெரியலையா? ஆனியன் வந்து பல்ப், imbricate estivation, axile placentation. ஆனியன் தான் கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன். Okay, 11th. This is a xerophytic plant in which the stem is modified into flat, green and succulent structure. Option D, ma'am. Opuntia. Opuntia, correct. பாக்கி எல்லாம் என்னது? இது அகேஷியா அண்ட் கேஷுரினாவும் ஜெரோஃபைட்டிக் தான். பட் இதெல்லாம் ஸ்மால் ஷர்ப்ஸ் அந்த மாதிரி ஹெர்ப்ஸ் மாதிரி இருக்கும். ஹைட்ரில்லாங்கிறது வந்து இட்ஸ் அ வாட்டர் பிளான்ட். ஓகே. The stalk of datura flower at its base is known as, போன வாரம் இதை நம்ம பார்த்தோம். Ma'am, option A, ma'am. Option A. A, pedicel, correct. Which of the following fruit is produced by parthenocarpy? Option C, ma'am. C, banana, correct. The length of different internodes in a cum of sugarcane is variable because of Option C, ma'am. intercalary meristem. The intercalary meristem இந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சுகர் கேன்ல இருக்கிற நோட்ஸுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிறதுனால ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இந்த நடுப்புற அந்த வந்து அந்த டிஸ்டன்ஸ், அந்த லென்த் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்டர்நோட்ஸ் ஆஃப் த இஸ் வேரியபிள். அது காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் தி இன்டர்கேலரி மெரிஸ்டம். அது மேலேயும் அந்த நோடுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிறதுனால அந்த வேரியபிள் வருது. Pick the mismatched pair. Option D, ma'am. Pinus. Option D, pinus வந்து dioecious கிடையாது, monoecious. அதாவது என்னன்னா dioecious-க்கும் monoecious-க்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க யாரானு சொல்லுங்க. Come on, somebody tell me. Who know? நம்ம போன கிளாஸ்ல கூட இதை டிஸ்கஸ் பண்ணமே. டயேஷியஸ்னா மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ட் வேற வேறையா இருக்கிறது. ஓகே, சைக்கிள். அது வந்து ஹோமோஸ்போரஸ் அப்படின்னா ஒரே மாதிரி ஒரே ஒரு கமீட்டு தான் ஃபார்ம் பண்ணும். அது ஈக்விசெட்டம் அப்படிங்கிறது ஹோமோஸ்போரஸ் ஒரே ஒரு கமீட்டு தான் ஃபார்ம் பண்ணும். அப்புறம் சில்வினியாங்கிறது ஹெட்ரோஸ்போரஸ்னா 2 கெமிட்ஸும் இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேல் கெமிட்ஸ் இருக்கும். பைனஸ் வந்து மொனேஷியஸ் அப்படின்னா ஒரே ட்ரீல ரெண்டுமே இருக்கும், ஒரே இதுல ரெண்டுமே இருக்கும். அதான் மொனேஷியஸ். ஓகே. கொலோனியல் ஆல்கே இஸ் மேம் உலோட்ரிக்ஸ் மேம். உலாத்ரிக்ஸ் இல்ல, வால்வாக்ஸ். சாரி மேம், வால்வாக்ஸ். வால்வாக்ஸ் கரெக்ட். கொலோனியல் ஆல்காங்கிறது வால்வாக்ஸ். அடுத்து 17th. Conifers can tolerate extreme environments because of
திக் cuticle. ஆப்ஷன் பி மேம். திக் cuticle. திக் cuticleனால தான் they can tolerate extreme environment. அடுத்தது agar is commercially obtained from ஆப்ஷன் பி மேம். red algae. கரெக்ட். இப்போ வந்து இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த அகர் அகர் எதுக்கு எதுக்கு சப்ஸ்டியூஷன் அது யாருக்காவது தெரியுமா? ஜெல்லி ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க மேம். ஜெல்லி, அதாவது வெஜிடேரியன் ஜெல்லி. ஜென்ரலா ஜெல்லி வந்து இட்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் சம் பார்ட் ஆஃப் சம் பர்டிகுலர் ஃபிஷ் ஆர் சம்திங் லைக் தட். பட் this is a vegetarian substitute for jelly. Which one differs from Spirogyra based on its nucleus? மேம் சிட்டின் மேம். என்னது? சிட்டின். இங்க ஆப்ஷன்ல இல்லையே. சாரி மேம், 20 சொல்லிட்டேன் மேம். நம்ம 19 பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. which one differs from Spirogyra based on its nucleus? ஆப்ஷன் டி மேம். டி இல்ல, டி மேம். பி ஜைகோஸ்போர். ஏன் அது டிஃபரெண்ட்? why it is different? அது ஆக்சுவலா வந்து டியூரிங் ரீப்ரொடக்ஷன் அது ஹாப்ளாய்டு செல்ஸ் ரீப்ரொடியூஸ் ஆகுது ஸ்பைரோகைரால. பட் வேற ஜைகோஸ்போருங்கிறது டிப்ளாய்டு. அதனால இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்பைரோகைரா. See, when you pick an option, you should know why you are picking it. Okay, cell wall of Spirogyra contains cellulose ma'am. Cellulose. Correct. Which of the following completely lacks cell wall? Ma'am, cyanobacteria. Illa. C fan. Option C, ma'am. C fan. C fan. Correct. Prothallus gives rise to sporophyte without fertilization. Sporophyte engiradhu ennadhu? First you tell me before we go into the answer. What is sporophyte, you know? Spore producing structure, ma'am. That is responsible for producing of spore. Okay, that in turn gives rise to replication. இதோட end product என்னவா இருக்கும்? Seeds இல்லையா? After fertilization நான் சொல்றது. So prothallus gives rise to sporophyte without fertilization அப்படின்னா the seed is formed without fertilization. அது என்னது? அது apogamy, parthenocarpia, parthenocarpy, ma'am. Parthenocarpy, ma'am. Parthenocarpy. பார்த்தனோகார்பில வந்து ஃப்ரூட் வருது வித்வுட் ஃபர்டிலைசேஷன். இது வந்து சீட் வித்வுட் ஃபர்டிலைசேஷன் நம்ம சொல்றோம். தட் இஸ் அப்போகமி. இல்ல அப்போகமி. பார்த்தனோகார்பிங்கிறது ஃப்ரூட் வருது லைக் பனானா. ஃப்ரூட் டைரக்டா வந்துரும் வித்வுட் ஃபர்டிலைசேஷன். இது வந்து சீட். ஓகேவா? Which one is responsible for the formation of peat? பீட்டுங்கிறது தெரியும் இல்லையா? மாஸ் மாதிரி ஒரு ப்ரௌன் கலர்ல நம்ம காலில் வந்து மெது மெதுன்னு அந்த அதாவது ரொம்ப மாய்ஸ்டா இருக்கிற இடத்துல வந்து வளரும் இல்லையா? அது. So option B, ma'am. Option B, sphagnum. Sphagnum. Correct. Sphagnum தான் அது. Because of that only peat is formed. Isogamous condition with non-flagellated gametes is found in option A. இல்ல, Chlamydomonas கிடையாது. Spirogyra, ma'am. Option C, ma'am. Spirogyra, correct.
An evolutionary important character of Selaginella is Heterosporous nature. heterosporous nature. What is heterospore? ரெண்டு விதமான கெமீட்ஸும் ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ தட் இஸ் ஒரு எவல்யூஷனரி லெவல்ல என்ன கொஞ்சம் ஹையர் லெவல்ல கிங்டம்ல வர்றதுனால த கொஸ்டின் இஸ் வெரி எவல்யூஷனரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, செலஜினெல்லா. So we come to the end of this paper. So it's a very short class today. So எப்படி இருந்தது இந்த questions எல்லாம் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடிஞ்சதா எல்லாராலையும்? I could hear only one or two Yes, ma'am. Okay, very good. இந்த மாதிரி questions இன்னும் நிறைய நம்ம பண்ணலாம். As and when we get time we will try to do more of such questions. பட் நீங்களும் நீங்க டெக்ஸ்ட் புக்கை படிக்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரெயிட் இன்ஃபர்மேஷன்ஸை இக்னோர் பண்ணிடாதீங்க. இதுலேருந்து வருது கொஷின்ஸ் எல்லாம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் இக்னோர் சச் இன்ஃபர்மேஷன். மெயின் கான்செப்ட் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தோம்னா இதெல்லாம் நம்ம லூஸ் பண்ணிடும். இதெல்லாம் ஈஸியாக யூ கேன் ஸ்கோர். ஓகே, ஆல் ரைட் சில்ட்ரன். So next week we will try to continue with the second chapter in NCERT, human reproduction. Okay, நீங்க வந்து எதுக்கும் அதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. இப்போ உங்க ஸ்கூல்ல என்ன சாப்டர் நடத்துறாங்க எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் சாப்டர் மேம் உங்களுக்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு மேம். அதான் போயிட்டு இருக்கா? வெரி குட். அப்போ அதுதான் I was waiting for them to start so that I can do. All right. So next week we will do that. Next week, I mean, if I'm available, we will do that. Otherwise, week after next. I will try to start at least next week. We will do something at least. We will see, depending on the availability. All right, children, have a good night. Have a nice weekend. Thank you, ma'am. Thank you, ma'am. Okay. Thank you. Bye. Thank you, ma'am.